சார், நாம நினைச்சதை விட அர்ஜுன் ரொம்ப நல்லவரா இருக்காரு. அந்த வீட்ல எல்லாமே இவர் எடுக்கிற முடிவுதான். என்ன ரொம்பவே நம்பிட்டாங்க. அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் வசுந்தரா அவரை விரும்புறான்னு தெரிஞ்சும் அதை அவர் பொருட்படுத்தல. உங்களுக்கு வசுந்தராவை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல அவர் ரொம்ப தீவிரமா இருக்காரு. உங்களை அவரு ரொம்பவே நம்புறாரு. உனக்கு அங்க ஒன்னும் சங்கடம் இல்லையே? ஆமா, ராமர் காயனை பத்தி யாராவது கேட்டாங்களா? கேட்டாங்க. ஆனா நான் எதையும் அவங்க கிட்ட சொல்லல. எல்லாத்தையும் நாம திட்டம் போட்ட மாதிரியே பேசி சமாளிச்சுட்டேன். இங்க பாருங்க, என் கல்யாணத்தை விட என் தங்கச்சி மீனாட்சி கல்யாணம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அர்ஜுன் கூட அவளுக்கு கல்யாணம் நடந்தே தீரணும். அதுக்கு நாம போட்ட பிளான் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகணும். நிச்சயமா ஒர்க் அவுட் ஆகும். அண்ணா, என்ன அங்கே நின்னுட்டீங்க? வாங்க. வந்துட்டோமா. இங்க பாரு, நீயா எதையும் வெளியே காட்டிக்காத. உன் மேல யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாது. சரி, இந்த சாரில உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பாருங்க. நான் எதுக்குமா செலக்ட் பண்ணிட்டு? அதான் அவங்களே வந்துட்டாங்களே, அவங்களே செலக்ட் பண்ணட்டும். வசுந்தரா, நீங்களே செலக்ட் பண்ணுங்க. அண்ணா, நீ இப்படிதான் சொல்வேன்னு எனக்கு தெரியும். அண்ணி, நீங்க பாருங்க, உங்களுக்கு இந்த கலர் புடவை காட்டுங்க. வாங்க சார். இனியா, உனக்கு பிடிச்ச புடவையை நீயே செலக்ட் பண்ண. இல்ல பரவாயில்ல, நீங்களே செலக்ட் பண்ணி கொடுங்க. ஆம், சொல்லுங்க சார். புது டிசைன்ல என்னென்ன சாரி இருக்கோ எடுத்து போடுங்க. சரிங்க சார். இத பாருங்க சார், நல்லா இருக்கும். சார், இது லேட்டஸ்டா வந்திருக்கு சார். ஓகே. இத பாருங்க, இந்த பச்சை எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? ஆனா உங்களுக்கு இது செட் ஆகல. நான் வேற கலர் பாக்குறேன். இது எப்படி இருக்கு? அண்ணி, இந்த கலர் உங்களுக்கு செட் ஆகல அண்ணி. ஏன் இந்த கலரும் செட் ஆகல? அந்த சாரி எடுங்க. வெரி நைஸ். நாளைக்கு இந்த சாரி தான் பந்தகால கட்டணும். ஓகே, சரி. இந்தாங்க இந்த 3 சாரி, இது எல்லாத்தையும் பில் போட்டுருங்க. சரிங்க சார். ஓகே. எனக்கு இது ஓகே தான் நினைக்கிறேன். இது ஓகேவா? என்ன முடிஞ்சா? அது அர்ஜுன் சார், அதுக்குள்ள செலக்ட் பண்ணிட்டீங்களா? ஆல்மோஸ்ட் முடிஞ்ச மாதிரி தான். இனியாவுக்கு நான் செலக்ட் பண்ணிட்டேன். இனியா எனக்கு செலக்ட் பண்ண போறாங்க. அர்ஜுன் சார், அதுக்குள்ள எப்படி சாரி செலக்ட் பண்ணீங்க? அது ஒண்ணு இல்லைங்க, என்னுடைய ஹாட் ஃப்ரெண்ட் சின்ன வயசுல இருந்து என் மனசுக்குள்ளேயே இருந்ததால ஸோ ஈஸியா செலக்ட் பண்ண முடிஞ்சது. இப்ப அவங்க எனக்கு செலக்ட் பண்ண போறாங்க. நாங்க செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டு வாங்க. ஓகே சார். அந்த சாரி எடுங்க. அண்ணி, இந்த பிங்க் கலர் உங்களுக்கு சூட் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ணா, இந்த சாரி எப்படி இருக்கு? உனக்கு ஓகேவா? எனக்கு ஓகே தாமா. வசுந்தரா, உங்களுக்கு ஓகேவா? அண்ணா, இந்த சாரியை பில் போட்டுருங்க. சரிங்க சார். பந்தக்கால் நடுறதுக்கு வேணும்னா நீங்க ட்ரெஸ் செலக்ட் பண்ணலாம். ஆனா கல்யாணத்துக்கு நிச்சயமா அர்ஜுன் சார் தான் பண்ணுவாரு. அண்ணி, அண்ணா உங்களுக்கு செலக்ட் பண்ணிட்டாரு, நீங்க அண்ணனுக்கு செலக்ட் பண்ணலையா? மீனாட்சி, என்னை விட உனக்கு கலரிங் சென்ஸ் அதிகமா இருக்கு. அதை விட ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் அதிகமாவே இருக்கு. அதனால நீயே அவருக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட. அதோட என்னை விட உனக்கு தான் உன் அண்ணனோட டேஸ்ட் நல்லா தெரியும். அண்ணி, இதானே வேணாங்கிறது. நீங்க தான் அண்ணனுக்கு செலக்ட் பண்ணணும். இல்ல மீனாட்சி, நான் என்ன சொல்ல வரேன்னா. சரி வாங்க, நம்ம போலாம். வாங்கண்ணா. இந்தாங்க இளமாறன். அண்ணா, சொல்லுமா. அங்க பாருங்க. அது வெயிட் மிஷின், அவ்வளவுதானே? அது இல்லனா, இதுல வெயிட் செக் பண்ணா அதிர்ஷ்டமும் கூடவே வரும். யாருக்கு என்ன அதிர்ஷ்டம்னு பார்க்கலாமா? வாங்க வாங்க, எல்லாரும் போய் பார்க்கலாம் வாங்க. வசு, அப்படி இப்படின்னு பந்தக்காலுக்கு ட்ரெஸ் எடுக்கிற வரைக்கும் வந்துட்டீங்க போல. பந்தக்காலில் உனக்கு யாரோ இருக்கலாம், ஆனா மனவரையில
நான் தான் அவசு இருப்பேன். மீனாட்சி, நான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன். கொடுங்க. அண்ணே ஆ? தனித்தனியாலாம் வேண்டாண்ணே, அதான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்கல்ல, ஜோடியா ஏறி நின்னு பாருங்க. அண்ணி, அண்ணனோட மிஷின்ல ஏறி நின்னு பாருங்க, உங்க அதிர்ஷ்டம் என்னன்னு பார்க்கலாம். இல்ல அதெல்லாம் வேண்டாம். அண்ணி சும்மா பாருங்க, இதுல என்ன இருக்கு? ப்ளீஸ் அண்ணி, எனக்காக வாங்க வசுந்தரா. ஏறுங்க. அண்ணா, கார்டுல என்னென்ன வந்திருக்கு? இளமாறன், உங்க கார்டுல என்ன வந்திருக்கு? உங்கள் கனவு பலிக்காதுன்னு வந்திருக்கு சார். ஐயோ சார், நீங்க 2 பேரும் பாருங்க. ஆம், இதெல்லாம் எதுக்கு? பரவாயில்ல சார், ஏறி பாருங்க. கொடுங்க, நான் வச்சுக்கிறேன். அர்ஜுன் சார், உங்களுக்கு என்ன வந்திருக்கு? நீங்க நினைச்ச காரியம் நடக்காதுன்னு போட்டிருக்கு. நீங்க என்ன நினைச்சீங்க அர்ஜுன் சார்? நடக்காது போல இருக்கே. இதெல்லாம் பார்த்து அப்செட் ஆகவே கூடாது. எனக்கு இதெல்லாம் நம்பிக்கையே கிடையாது. ஏன் அப்படிலாம் சொல்றீங்க? அதெல்லாம் கரெக்டா தான் நடக்கும். சரி, கல்யாணம் பண்ணிக்க போறவங்க ஜோடியா ஏறி நின்னு பார்த்தா மாத்தி மாத்தி வருதுல்ல. அர்ஜுன் சார், உங்களுக்கும் வசுந்தரா அண்ணிக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஒண்ணு இருக்கு. ஆபீஸ்ல நீங்க நினைச்சத அண்ணி முடிப்பாங்கன்னு சொல்லிருக்கீங்கல்ல, நீங்க 2 பேரும் மிஷன்ல ஏறி நில்லுங்க, என்ன வருதுன்னு பார்க்கலாம். இல்லங்க, வேணாம் மீனாட்சி, சொல்றத கேளுங்க. அதெல்லாம் வேண்டாம். நாங்க நின்னு பார்த்தா அதுல ஒரு நியாயம் இருக்கு. மத்தபடி இவங்க 2 பேரும் சேர்ந்து நின்னு பார்க்க வேண்டாம். அதானே, எதுக்கு? அதெல்லாம் வேணாம் சார். ஷோ, இங்க பாருங்க, சீட்ல வந்தத நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டீங்க போல இருக்கு. உங்களை சமாதானப்படுத்ததான் இவங்க 2 பேரையும் சேர்ந்து மிஷன்ல ஏறி நிக்க சொல்றேன். அர்ஜுன் சார், அண்ணி, நீங்க 2 பேர் ஏறி இந்த மிஷன்ல நில்லுங்க, என்னதான் வருதுன்னு பாப்போம். வாங்க. அர்ஜுன் சார், காட்டுங்க. அர்ஜுன் சார், இப்ப என்ன சார் வந்திருக்கு? அர்ஜுன் சார், சீட்ல என்ன வந்திருக்கு? அர்ஜுன், சீட்ல என்ன வந்திருக்கு? முன்னாடியே சொல்லல. இப்படி பொதுவா சொன்னா இப்படி என்ன வந்திருக்குன்னு சொல்லுங்க. வியாபாரத்துல நஷ்டம்னு போட்டிருக்கு. போதுமா? வெளியில சொல்ல வேணாம்னு பார்த்தேன், சொல்ல வச்சிட்டீங்க. ஓ, உங்களுக்கு இப்படிதான் நெகட்டிவா வந்திருக்கா? ஆமாமா, இந்த மிஷினே நெகட்டிவ் மிஷின் தான் போல இருக்கு. ஏதாச்சும் ஏடா கூடமா வருது. ஓகே, போகும்போது கடையில சொல்லிட்டு போலாம். வாங்க வாங்க. சார் முகத்தை பார்த்து
பார்த்தா அப்படி வந்த மாதிரி தெரியலையே. ஏன் கார்டை கையில வச்சுட்டு மறைக்கணும்? இதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்கு. சீட்டை பார்த்ததுல இருந்து அவர் முகமே சரியில்லை. ஒருவேளை சீட்டு சரியா இருக்குமோ? கண்டுபிடிப்போம். சரிங்கம்மா. ஹாய்மா. ஹாய் ஹலோ அர்ஜுன். ஆண்டி. வாங்க தம்பி. ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு. இது உங்களுக்குமா ஆண்டி? இது உங்களுக்கு. மாட்டங்க மாட்டானுங்க போல இருக்கே. அத்தை, உங்களுக்கு நான் தான் புடவை செலக்ட் பண்ணேன். அப்படியாம்மா? ரொம்ப சந்தோஷம். வசு, உனக்கு சாரி நல்லா கிராண்டா எடுத்துக்கிட்டல? ஏன் கேக்குறேன்னா, கூச்சப்பட்டுக்கிட்டு சிம்பிளா எடுத்துட்டியோன்னு கேட்டேன். நீங்க இந்த வீட்ல எனக்கு எல்லா உரிமையும் கொடுத்திருக்கீங்க மேடம். அதனால இந்த மாதிரி விஷயங்கள்ல நான் கூச்சமெல்லாம் படவே மாட்டேன். மம்மி பாத்தியா, மாமாவும் அந்த இனியாவும் எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனா நமக்கு மட்டும் எடுக்கவே இல்ல. அதானே, இந்த வசுவ பாத்தியா? உரிமை அது இதுன்னு பேசுறா. இவளுக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தாங்கன்னு தெரியலையே. இவ என்னமோ இவளுக்கு எழுதி வச்ச மாதிரியே பேசுறா. உனக்கு இல்லாத உரிமையா? நீ போய் அர்ஜுன் கிட்ட கேளுடி. சரி மம்மி. மாமா, ஃபங்க்ஷன் நடக்க போகுது. எனக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வரலையா? உனக்கு வேணும்னா கடையில போய் எடுத்துக்கோ. நச்சு, நீ ஒண்ணு வருத்தப்படாத. அர்ஜுன் மனசுல என்ன வேணாலும் நினைச்சுக்கட்டும், எப்படி வேணாலும் பேசட்டும். ஆனா நாம நினைக்கிறதா நடக்கும். அம்மா, நான் மேல போறேன். ஓகே? சரிப்பா. லைஃப்ல நான் நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணிட்டேன் அத்தை. ஒரு நல்ல துணிமணி கூட போட்டது கிடையாது. ஆனா இப்ப பாருங்க, இது வரைக்கும் நான் நினைச்சு கூட பார்க்க முடியாத ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்க போறேன். உங்க பெரிய மனச நான் ஆச்சரியத்தோட பாக்குறேன் அத்தை. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. இனிமே இந்த வீட்ல நீயும் ஒருத்தி. வசு, என் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு மேல வா. ஓகே சார். இனியா, எங்க போற? அது பேசிட்டு இருக்கலாம்னு நினைச்சேன். இல்ல, உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசலாம்னு இருந்தேன். பாத்தியாடி நச்சு, எவ்வளவு கொழுப்பு பாரு இந்த அர்ஜுனுக்கு. கல்லு மாதிரி நீ இங்க ஒருத்தி நிக்கிற, அவளை கூப்பிட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு வர சொல்றான். எல்லாத்துக்கும் காரணம் இந்த வசு தான் மம்மி. மாமா தேடின பொண்ணு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் இப்பவும் தன்னோட பிடிய விட்டு கொடுக்காம இருக்கா. ஆமாண்டி, என்னதான் நாம ரெண்டு பேரையுமே நகத்தி நகத்தி விட்டாலும் விடாம வந்து ஒட்டிக்கிறாங்க. அவ இங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு இடைஞ்சல் தாண்டி. ஏன்னா உண்மை அவகிட்ட இருக்க. அது எப்ப வேணாலும் வெடிச்சு செதறலாம். மம்மி, நாமளும் பல வழியில ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். இவள வீட்டை விட்டு விரட்ட முடியலையே மம்மி. விரட்டலாண்டி, கூடிய சீக்கிரம் அது நடக்கும். அதானே எனக்கு வேணும். நீங்க இந்த ஆட்டக்காரியும் அவ குடும்பத்தையும் வெளியே அனுப்பிட்டீங்கன்னா சொந்த வீடும் இல்லாம வந்த வீடும் இல்லாம சந்தைக்கு போனவன் மொந்தைய மட்டும் வாங்கிட்டு வந்த மாதிரி நடு தெருவுல நிப்பாங்க. அப்புறம் இவங்களுக்கு ஒரே நாதி, என் பேரன் சோதிமணி. வாங்கடா, அப்ப வச்சிருக்கேன் உங்களுக்கு. இந்தாங்க அர்ஜுன் சார். தேங்க்யூ வசு. இந்த சீட்டை பத்தி இப்ப கேட்பாலே. சமாளிடா அர்ஜுன், எப்படியாவது அமுச்சு விட்டுடு. தேங்க்யூ வசு. நீ போய் ரெஸ்ட் எடு போ. ஓகே சார். அப்பாடா. ஐயோ, இதுக்கு நிக்கிறா. போறேன் சார். ஆனா அதுக்கு முன்னால எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். உண்மையா? என்ன உண்மை உனக்கு தெரியணும்? நீங்க சொன்னத எல்லாரும் நம்பலாம். ஆனா
நான் நம்ப மாட்டேன் சார். என்ன பேசுற நீ? ஏன் இப்படி புதிர் போட்டு பேசுற? நம்ப மாட்டியா? எனக்கு நிஜமாவே ஒண்ணும் புரியல வசு. புரியாத மாதிரி நடிக்கிறப்போ புரியாதுதான். துணிக்கடை வெயிட் மிஷின்ல அந்த அதிர்ஷ்ட கார்டுல என்ன போட்டிருந்துச்சு? அதான் சொன்னல, பிசினஸ்ல லாஸ்னு இருந்துச்சு, அவ்வளவுதான். அந்த மாதிரி வந்திருந்தா நீங்க அதை எல்லார்கிட்டயும் காட்டாம உங்க பாக்கெட்ல மறைச்சு வைக்கணும். ஏய், நான் எதுக்கு மறைச்சு வைக்கணும்? அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. அப்படின்னா கார்டு எடுத்து என்கிட்ட காட்டுங்க. ஏய், இத பாரு, நான் சொன்னதுதான் இருக்கு அதுல, அதெல்லாம் காமிக்க முடியாது. கிளம்பு. நான் நம்ப மாட்டேன் சார். நீங்க கார்டு எடுத்து காட்டுங்க, அப்பதான் நான் நம்புவேன். ஹலோ, நீ நம்பணும்னா அவசியமே இல்ல. கார்டெல்லாம் காமிக்க முடியாது. கிளம்பு. முடியாதா? காட்ட முடியாது. என்ன பண்ணுவ? முடியாதுல்ல? ஆமா, முடியாது. அப்படியா? அப்படிதான். ஓஹோ. ஏய், ஐயோ வசு, ஏன் இதெல்லாம் பண்ற? ஏன் முடியெல்லாம் பறக்குது? வசு, நீ கிளம்பு. ஏய், சீட்ல என்ன இருக்குன்னு காட்டுங்க சார். நான் கேட்டா கொடுக்க மாட்டீங்களா? என்னத்த கொடுக்க மாட்டீங்களான்னு கேக்குறா. இதுங்க ரெண்டும் தனியா இருந்தாலே டேஞ்சர் தான் போல இருக்கே. போயிடு. இத பாரு, நான் சொல்றத நம்பு. என்கிட்ட முதல்ல நீங்க காட்டுங்க, அதுக்கப்புறமா நான் நம்புறேன். வேண்டாம், இப்படிலாம் கிட்ட வரக்கூடாது. சார், என்கிட்ட அந்த கார்டு கொடுங்க. இது பாரு வசு, அந்த கார்டுல நான் சொன்னதுதான் எழுதி இருந்தது, வேற எதுவுமே இல்ல. இப்ப நீ தேவையில்லாம என்ன சேஸ் பண்ணி வந்துட்டு இருக்க. இந்த ரூமை விட்டு போறதுதான் நல்லது. சார், ஏய், எடுத்துட்டேன். எடுத்துட்டேனா? எடுத்துட்டேன். ஏய், விடுங்க சார், விடுங்க. அர்ஜுன் சார், வேண்டாம் சார், வேண்டாம், விடுங்க. விட்டுங்கறல. அர்ஜுன் சார், விடுங்க சார். ஏய், நில்லு. வசு, சொல்றத கேளு. சார், சொன்னா கேளுங்க. மரியாதையா போயிடு. அங்க என்னடானா இவள வெளிய அனுப்ப பிளான் போடுறாங்க. இதுங்க ரெண்டும் இங்க சுத்தி சுத்தி வந்தீங்கன்னு ஆலவட்டம் போடுதுங்க. ஐயோ, அடங்க மாட்டேங்கிறாளே இந்த அர்ஜுன் பையன். இனியாவோட நிச்சயம் முடிஞ்சு கூட இவ கூட இந்த ஆட்டம் போடுறானே. கூடையில கருவாடா, கூந்தலில பூக்காடா. அர்ஜுன் சார், வேண்டாம், கொடுத்துருங்க. அர்ஜுன் சார், சொல்றத கேளு வசு. வேணாம், சொல்றத கேளு. அர்ஜுன் சார், கொடுத்துருங்க. சொன்னா கேளுங்க. அர்ஜுன் சார், கொடுத்துருங்க. ஏய், வேணா, போயிடு. மரியாதையா போயிடு. சொல்றத கேளு. ஏய், பெட்டி மேல நடக்காத. ஏய், கொடுங்க சார், கொடுங்க சொல்றல. அர்ஜுன் சார், வசு. அர்ஜுன் சார், கொடுத்துருங்க. அர்ஜுன் சார், கொடுங்க. கொடுத்துருங்க. கொடுங்க சார். ஏய், சார். ஏய், சார். சார், கொடுங்க. ஏய், கொடுக்க மாட்டேன். எடுக்காதீங்க. ஐயோ, கட்டிலேயே விழுந்துட்டாளே. ஏய், அர்ஜுன் சார், எடுக்காதீங்க. நான் தான் எடுப்பேன். ஏய், எடுக்காதீங்க, தள்ளுங்க. சார். அர்ஜுன் சார். ஏய், ஏந்திரு. இரு. கார்டு தானே வேணும்? கார்டு தானே வேணும்? நானே தரேன். கையிடு. இந்த புடி. போ. எந்த தடை வந்தாலும் உங்கள் காதல் பயணம் தொடரும்.